தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட் டீமை அது வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்றது நம்ம வந்து வெளியே காட்டிக்கூடாதுன்றனால தான் அது வந்து அவரே ஸ்டெப் டவுன் பண்ணுறாருன்ற மாதிரி. ஏன்னா அது கம்பீர் பண்ண சில ஆக்ஷன்ஸ் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அதை வச்சு தான் இந்த மாதிரி ஒரு இது நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஜெய்ஷ்வாலும் கேஎல் ராகுலும் ஓப்பன் பண்ணுறப்பே வந்து கமெண்டேட்டர்ஸோட ஒரு இது என்னன்னா வந்துட்டு இட் இஸ் அ குட் டாஸ் டு லூஸ்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல பவுலிங் பிச் தான். கேஎல் ராகுல் வந்து நீங்கள் வழக்கம் போல் அவரை வந்து அங்கே இங்கேன்னு ரொட்டேட் பண்ணுறதுலே அவரோட நேச்சுரல் கேம் வர மாட்டேங்குது. இப்போ எல்லா மேட்சுமே ஓப்பனிங் ஆடி இருந்தாருன்னா, மேபி மெல்போர்னில் ஓப்பனிங் ஆடி இருந்தாருன்னா திங்ஸ் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். அது ப்ராமிசிங்காக சொல்ல, ஆனால் அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் வந்துட்டு அவர் நல்லா ஆடி இருப்பாரு. ரீசெண்டாக நீங்கள் மீம்ஸ் கூட பார்த்துருக்கலாம். 2014 தான் இந்த ஃபர்ஸ்ட் வீக்னஸ் இந்த கண்டுபிடிச்சதே இருக்குது. ஆண்டர்சன் தான் இந்த மாதிரி சிஸ்டம் பிளைன் போட்டோம்னா அவுட் ஆவாருன்ற தெரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ இருந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துட்டு இருந்தது. 2021 அப்புறம் விக்கெட் எடுத்தால் இப்படி மட்டும் தான் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ வந்து அவருக்கு இது பண்ணிட்டா அவர் கண்டிப்பாக அந்த கவர் டிரைவுக்கு போவார், கண்டிப்பாக நிப்பாகும், அவுட் ஆவார் அப்படின்றது. பண்டோட நேச்சுரல் கேம் நீங்கள் ஆட விடாமல் இவ்வளோ 98 பால்ஸ் அவர் ஹோல்ட் பண்ணதே பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா அவருக்கு நீங்கள் அவரோட பொசிஷனுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறீங்கன்றப்ப தான் அவர் இவ்வளோ டிஃபென்சிவாக ஆடி பண்ணியிருக்காரு. அது வந்து உண்மையிலே அவரோட நேச்சுரல் கேமை தாண்டி அவர் பண்ணது வந்து பெரிய விஷயம் தான். ஒன் இண்டியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த டெஸ்ட்ல ஜெயிச்சாதான் அட்லீஸ்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியாவது ரீடைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து WTC கையை விட்டு போயிடுச்சு. அந்த ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதுக்காகவாவது இந்தியா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளோட தான் இந்த டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. பல்வேறு மாற்றங்களோட புதிய தலைமையோட தான் இந்த மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு, நாளைக்கு இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் சரவணன் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்ச்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ரோஹித் சர்மா, நம்ம எல்லாருமே பேசினது கிட்டத்தட்ட இந்த இதுதான் வந்து லாஸ்ட் டெஸ்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ அவரே வந்து ஸ்டெப் டவுன்னு சொல்றாங்க. அது ஸ்டெப் டவுனா இல்ல ஃபோர்ஸபிள் சேஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி அவங்க பண்ண சில ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தா போஸ்ட் சேஞ்ச் மாதிரி தான். பட் அது வந்து வெளியே அந்த இது இஷ்யூ தெரியக்கூடாதுன்றது தான் வந்து அங்கே மெயின் இஷ்யூ. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட் டீமை அது வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்றது நம்ம வந்து வெளியே காட்டிக்கூடாதுன்றனால தான் அது வந்து அவரே ஸ்டெப் டவுன் பண்ணுறாருன்ற மாதிரி. ஏன்னா அது கம்பீர் பண்ண சில ஆக்ஷன்ஸ் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அதை வச்சு தான் இந்த மாதிரி ஒரு இது நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ அதான் அவரே வந்து எடுத்திருந்தாலும் அது ஒரு நல்ல முடிவு தான் அது. ஓகே, அப்போ அப்படியே கேமுக்குள்ள வந்தோம்னா பேட்டிங் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு ஒரு நல்ல ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ திருப்பியும் எட் அனதர் ஒரு கொலாப்ஸ்ன்னு தான் சொல்லணும். ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் 8 டைம்ஸ்ல இந்தியன் டீம் 7 டைம்ஸ் வித்தின் 80 ஓவர்ஸ்க்குள்ள ஆல் அவுட் ஆகிறாங்க. அது செகண்ட் நியூ பால்குள்ள போறதுக்கான வேலையே இல்லாத அளவுக்கு தான் இந்தியன் டீமோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பிச் நல்லா இருந்துச்சா, ஆஸ்திரேலியன்ஸ் டூ குட்டா இருந்தாங்களா, இல்ல நம்மளோட லேக் ஆஃப் பேட்டிங் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு ஜெய்ஷ்வாலும் கேஎல் ராகுலும் ஓப்பன் பண்ணுறப்பே வந்து கமெண்டேட்டர்ஸோட ஒரு இது என்னன்னா வந்துட்டு இட் இஸ் அ குட் டாஸ் டு லூஸ்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல பவுலிங் பிச் தான். நீங்கள் வந்து முன்னாடி மெல்போர்னில் வந்து ரொம்ப ஃப்ளாட் ட்ராக்காக இருந்துச்சு. சொல்லப்போனால் நம்ம அந்த 5 மேட்ச் பார்த்ததுல வந்து ஃப்ளாட் ட்ராக்காக மெல்போர்னில் தான் பார்த்தோம். ஆனால் இது டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் பிச். அஸ் வெல் அஸ் வந்து சிட்னியில் வந்து ட்ராக் இதுக்கு முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் இன்னிங்ஸோட நம்மளுக்கு ஆகிற ப்ரெஷர், ஃபோர்த் இன்னிங்ஸ் நம்ம பேட்டிங் பண்ணுறோம்னா ப்ரெஷர் ஆகுறது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி தான் டீம் இந்தியா அஸ் வெல் அஸ் பும்ரா வந்து டாஸ் ஜெயிச்சா பேட்டிங்லேயே நம்ம வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஸ்கோர் மட்டும் அடிச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அந்த சேலஞ்ச் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பால் அப்படிதான் இருந்துச்சு. அது ரொம்ப டஃப்பான ஒரு பிச்சில் பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு நல்லாவே. ஆமா, அதான் டஃப்பான பிச் தான். அட் த சேம் டைம் போலண்ட் அவரோட லைன் அண்ட் லென்த் அவர் அவ்வளோ லீத்தலா இருப்பாரு. ஸோ அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதா. பட் ஸ்டில் இது ஒரு இவ்வளோ மோசமா 185 அடிக்கிற பிச் கிடையாது. ஒரு 250 to 350 அடிச்சிருக்கக்கூடிய பிச்சு தான். பட் இந்தியன் டீம் எட் அனதர் ஃபெயில் தான், டாப் ஆர்டர் ஃபெயிலர்.
ஓகே. இப்போ ரோஹித் சர்மா அந்த இடத்துல இல்லாத பட்சத்துல திருப்பியும் வந்து கேஎல் ராகுல் ஓப்பன் வர்றாரு. கில் வந்து நம்பர் 3ல வர்றாரு. கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு வின்னிங் ஃபார்முலா ஃபார் இந்தியா. ஏன்னா பெர்த்ல இதே மாதிரி தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய ஜெய்ஷ்வால் இவங்கெல்லாம் பத்தி பேசிட்டோம். கேஎல் ராகுல் நல்லா ப்ராமிசிங்கா ஸ்டார்ட் பண்ணாரு இந்த சீரீஸை. பெரிய லெவல்ல கொண்டு போக முடியல. அந்த நல்ல ஸ்டார்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டே இருக்காருன்னு. ஈவன் இன்னைக்குமே வந்து அவர் ஒரு ஆட முடியாமையோ இல்ல ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால வந்து எட்ஜ் பண்ணியோ எடுக்கல. அவர் ஒரு ஷாட்டுக்கு போய் அவுட் ஆகுறாரு. அப்படி மிஸ் பண்றது எப்படி பாக்குறீங்க? ஒரு சைடு வந்து அடிக்கவே முடியாம இருக்காங்க, ஒருத்தவர் அடிக்க முடிஞ்சு அவுட் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அதான் நம்ம வந்து ஆகாஷ் தீப்புக்கும் கேஎல் ராகுலும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஆகாஷ் தீப்பும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு, அவருக்கும் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஃபிகர்ஸ் கிடைக்கல அவருக்கு. இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஎல் ராகுலும் அவர் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுவார் நினைச்சா 2 டைம் அவர் அந்த 50ஸ்ல அவுட் ஆனது. அண்ட் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரிஸ்ட்டை ரொட்டேட் பண்ணி அடிப்பார், அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணார். ஆக்சுவலாக அந்த ஷாட் தான் ட்ரை பண்ணார். பட் அது வந்து ஒரு கிளவரான மூவ்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியன்ஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க எப்படி கேஎல் ராகுல் வந்து எப்படி பேட் பண்றாருன்ட்டு. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல அங்கே அங்கே மட்டும் தான் ஃபீல்ட் பிளேஸ் பண்ணாங்க, அங்கே கரெக்டாக போய் கேட்ச் ஆச்சு. ஸோ ஓகே. அது வந்து பிரில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன் கேப்டன்சி தான். அண்ட் வந்துட்டு ஃபீல்ட் செட்டப் தான். அண்ட் வந்து இது நான் எப்படி பார்க்குறேன்னா, கேஎல் ராகுல் வந்து நீங்கள் வழக்கம் போல் அவரை வந்து அங்கே இங்கேன்னு ரொட்டேட் பண்ணுறதுலே அவரோட நேச்சுரல் கேம் வர மாட்டேங்குது. இப்போ அவர் எல்லா மேட்சுமே ஓப்பனிங் ஆடி இருந்தாருன்னா, மேபி மெல்போர்னில் ஓப்பனிங் ஆடி இருந்தாருன்னா திங்ஸ் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். ஓகே. அது ப்ராமிசிங்காக சொல்ல, ஆனால் அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் வந்துட்டு அவர் நல்லா ஆடி இருப்பாரு. அதே மாதிரி வந்து இந்த இன்னிங்ஸுமே எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து அவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேட் ரேஷ் ஷாட்னு சொல்ல முடியாதது. அவர் ஆட போய் அது ஒரு பிரில்லியண்டான ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்னால அவுட் ஆனதுன்னு தான் சொல்லணும். ஓகே. ஓகே. ஸோ இன்னொரு சைடு பார்க்கணும்னா கில். கில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட டீமுக்குள்ள வர்றாரு. வெரி ரொம்ப யார்லியே அவரை பிரின்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் ஸ்டில் நவ் அவர்கிட்ட இருந்து பெரிய ஒரு இன்னிங்ஸ் நமக்கு வந்ததில்ல. நம்ம பெரியல அந்த காபா 91 எடுத்துட்டோம்னா அதை தாண்டி பெருசாக என்ன பண்ணியிருக்காருன்னு எட்டனாவது டைம் இன்னொரு வாட்டியும் அவர் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. அதுவும் ஒரு முக்கியமான டயத்தில் லஞ்ச் ஜஸ்ட் பிஃபோர் லஞ்சுக்குள்ளே கொடுக்குறாரு. அதுவும் அந்த ஷாட் எதுக்கு தேவையில்லாம டவுன் த விக்கெட் வந்தாரு. ஜஸ்ட் பேக் ஃபுட்ல இருந்தே அதை டிஃபெண்ட் பண்ணியிருந்தா ரொம்ப ஈஸியா முடிச்சிருந்துருக்கலாம், இந்தியா லஞ்சுக்கு போயிருந்துருக்கலாம் சேஃபா அப்படின்னு. அவரோட இன்டென்ஷன் எப்படி இருக்கு, அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அவர் ஆக்சுவலா அது கான்சென்ட்ரேஷன் லூஸ் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பால் வந்து அவர் ஸ்மித் கிட்டேயும் அபிஷேக் கிட்டேயும் கொஞ்சம் வேர்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. அவங்க வந்து அவரை பேண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவரோட கான்சென்ட்ரேஷனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது எக்ஸாக்டா அப்படியே தான் நடந்துச்சு. அது வந்து அதுக்கு அடுத்த பால் வந்து அந்த இறங்கி வந்து அந்த ஒரு இது வைக்கணுன்ற இதுவே இல்லை. ஸோ மெயினாக அது கான்சென்ட்ரேஷன் லேக் தான். அண்ட் அந்த 20 ரன்ஸ் அவர் அடிச்சப்பயுமே வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப சாலிடா தான் இருந்தாரு. அந்த அந்த கான்சென்ட்ரேஷன் லேக் ஆகுறதும், இப்போ நமக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் லேக் ஆகுதுன்னா அந்த டைம் அவங்க கிட்ட வேர்ட்ஸ் இவரும் விட தேவையில்லை. பட் அங்கே வேர்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து அவுட் ஆனாரு. அண்ட் ரீசெண்டாவே பார்த்தோம்னா நம்ம அந்த 40 ஆவரேஜஸ்ல மட்டும்தான் ஓவராலா பார்த்துட்டு இருக்கோம். ஓவராலா இந்த இயர்ல 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு அப்படின்றாங்க. பட் வந்து அவே கண்டிஷன்ஸ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அது இன்னுமே அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் அவர் வந்து வெளியே உட்காந்ததுக்கும் அது ரீசனா இருக்கலாம். மேபி அந்த இவங்க சொல்ற டீம் காம்பினேஷன்லாம் தாண்டி வந்துட்டு ஏன் கில்ல வெளியே உட்கார வச்சாங்கன்ற ரீசனும் அவரோட பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கணும். மேபி ப்ராபப்ளி அவர் அதை டேர்ன் அப் பண்ணாதான் அவர் வந்து அவர் அடுத்த ப்ராமிசிங் நம்பர் 3 இருக்க முடியும். கண்டிப்பா. ஸோ அடுத்து இந்த சீரீஸ்ல நிறைய பேசியாச்சு. திருப்பியும் ஒரு வாட்டி பேசுறது, அதுவும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த கம்பைலேஷனே போடுறாங்க, விராட் கோலியோட கம்பைலேஷன் எப்படி அவுட் ஆனார்னு. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு அந்த சிமிலர் லைன் அண்ட் லென்த். ஆஸ்திரேலியன்ஸ்ல மொத்தமா எல்லாருமே பிடிச்சிட்டாங்களோ, இதுதான் ஈஸி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டாரா விராட் கோலி? அதான் இப்போ ரீசெண்டாக நீங்கள் மீம்ஸ் கூட பார்த்துருக்கலாம். 2014 தான் இந்த ஃபர்ஸ்ட் வீக்னஸ் இந்த கண்டுபிடிச்சதே இருக்கு. ஆண்டர்சன் தான் இந்த மாதிரி ஃபிஃப்த் ஸ்டம்ப் லைன் போட்டோம்னா அவுட் ஆவாருன்ற தெரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ இருந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துட்டு இருந்தது. 2021க்கு அப்புறம் விக்கெட் எடுத்தா இப்படி மட்டும் தான் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ வந்து அவருக்கு இது பண்ணிட்டா அவர் கண்டிப்பாக அந்த கவர் டிரைவுக்கு போவார், கண்டிப்பாக நிப்பாகும், அவுட் ஆவார் அப்படின்றது. ஸோ இது வந்து டெக்னிக்கல் ஃப்ளா தான். இது நம்ம நிறையா பேசிட்டோம், அதாவது எல்லாருமே பேசியிருக்கோம், எல்லாருமே அதை சொல்கிறோம். சச்சினோட இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணுறோம். அதுதான் ப்ரோ எனக்குமே. இப்போ அவருமே எல்லா நியூஸஸுமே பார்ப்பாரு. அவர் அவுட் ஆகிறத கண்டிப்பா அவருமே வந்து போட்டுலாம் பார்க்காம இருக்க மாட்டோம். நம்ம அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போனா டிரைவ் ஆடினா அவுட் ஆகுறான்னு தெரியுது. ஒரு ஒரு கட்டத்தில் எப்படின்னா அவர் வந்து அவரோட ஈகோ விட மாட்டாரு. இல்ல ஐ கேன் பேட், ஐ கேன் டிரைவ் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. அப்படின்றது போக இப்போ அவரே விட நினைச்சாலும் விட முடியாத ஸ்டேட்டுக்கு போயிட்டாரோ, இல்ல அது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்டா மாறிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே வருது இப்போ. அதுதான் அவங்க வந்து அந்த இன்ஸ்டிங்க்டா பேட் விடுறது. ஏன்னா அவர் தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த கவர் டிரைவ் ஆடி இருப்பாரு த்ரூ அவுட் இஸ் லைஃப்.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்ஸ்டிங்க்ட்ல தான் பால் அந்த இது வர்றது. அண்ட் இந்த பால் என்னால் ஃபேஸ் பண்ணி இந்த பால் நான் அடிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு மெயினான ஒரு தாட் தான் வரும் அவருக்கு. சரி, இந்த பால் எனக்கு வந்து ஜூஸியா போகுது, இந்த பால் நான் கண்டிப்பா கவர்ஸ்ல அடிப்பேன், நான் இந்த டிரைவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இது. அதை தாண்டி இப்போ கொஞ்சம் காஷியஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா லாஸ்ட் இதுல மெல்போர்ன்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவர் வந்து நல்லாவே அதை லீவ் பண்ணாரு. கடைசியா தான் அந்த ஜெய்ஷ்வால் ரன் அவுட்க்கு அப்புறம் அவர் இந்த கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ் ஆச்சு. இன்னைக்குமே கொஞ்சம் பால்ஸ் லீவ் பண்ணிட்டு தான் இருந்தாரு. பட் அது என்ன ஆகுதுன்னே தெரியல. அது டக்குன்னு வந்து திரும்ப அதே மாதிரி அது இந்த டைம் கூட ஃபுல் டிரைவ் கூட போல. அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஹாஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஹாஃப் டிரைவ்ல ஒரு மாதிரி தான் வச்சாரு. அண்ட் வந்து அவரோட ஸ்டான்ஸே வேற மாதிரி இப்போ இருக்கு மாத்திருக்காரு. அப்படின்னு இப்போ. ஆமா, இப்போ ஸ்பீடாகோட அனலைசிஸ்லாம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா வந்துட்டு அவர் ஸ்டான்ஸ் 2018ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவர் அந்த ப்ராப்பரா இருக்க மாட்டாரா, இல்லை வந்து அவருக்கே அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வருதா, என்ன அப்படின்றது அது மொத்தமாவே டெக்னிக்கல் ஃப்ளா தான். இது வந்து வேற எதுவுமான ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இது வந்து மைண்ட் அண்ட் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஈகோல பண்ற ஒரு ஃப்ளா தானா அப்படின்றது இன்னும் கன்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒருத்தர் பத்தி பேசணும்னா ரிஷப் பண்ட். ரன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. நம்ம அவரை பத்தின விமர்சனங்கள் வைக்கும்போது கூட ஏன் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவோட பெட்டரா தானே இருக்காரு, அவங்களாம் அவரோட நிறைய ரன் தானே அடிக்கிறாரு. அது இல்ல விஷயம். அவர் எப்படி அவர் விக்கெட்டை கொடுக்குறாரு அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் சுனில் கவாஸ்கரோட அந்த கமெண்ட்ரி எல்லாருமே கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் 2 வாட்டி திருப்பியும் அதே இதை பண்றாரு. இன்னைக்கெல்லாம் அவ்வளோ கான்சியஸா இருந்தார். நம்ம அந்த பண்ட் எப்படி பார்த்ததே கிடையாது. உடம்புல வாங்குறாரு, அடி வாங்குறாரு, டிஃபென்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, ஏதோ ஒரு ஐடியால இருக்காருன்னு பார்த்தா 38 சர்க்கிள்குள்ள ஒரே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, அவருக்கு அப்படி ஒரு ஷாட் அடிச்சு விக்கெட் கொடுத்துட்டு போறதெல்லாம் என்னன்ற எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலன்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா பண்டோட நேச்சுரல் கேம் நீங்க ஆட விடாம இவ்வளோ 98 பால்ஸ் அவரை ஹோல்ட் பண்ணதே பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா அவருக்கு நீங்க அவரோட பொசிஷனுக்கு நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறீங்கன்றப்பதான் அவர் இவ்வளோ டிஃபென்சிவா ஆடி பண்ணியிருக்காரு. அது வந்து உண்மையிலே அவரோட நேச்சுரல் கேமை தாண்டி அவர் பண்ணது வந்து பெரிய விஷயம் தான். அட் த சேம் டைம் வந்து பார்த்தா ஓவரால் இந்தியன் டீம்லேயே எடுத்துக்கிட்டோம்னா யாருமே ஹோல்ட் பண்ணி ஆடியாது. ஒரு சைட்ல வந்து விக்கெட் லூஸ் பண்ணாம, ஒரு சைட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸ் வச்சு ஆடி கொடுக்குற மாதிரி ஒரு பிளேயர் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ புஜாரா லாஸ்ட் சீரீஸ்ல இருந்தாரு. இந்த சீரீஸ்ல யாருமே அப்படி இல்லை. மேபி ஜெய்ஷ்வால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நல்லா அந்த மாதிரி பால் லீவ் பண்ணி நிறைய பால்ஸ் ஹோல்ட் பண்ணாரு. ராகுல் பண்றாரு, இந்த மாதிரி பண்ணாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா வாஷிங்டன் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணாரு லாஸ்ட் டைம். ஸோ இதை தாண்டி வந்து ஒருத்தவங்க யாருமே ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஹோல்ட் பண்ணா பண்ட் வந்து அவரோட நேச்சுரல் கேமை எப்பயுமே ஆடி அவர் வந்து அவர் டாப் அவர் வந்து அந்த அந்த ஸ்டேஜை வந்து அவரை வந்து டாப்ல ரீச் பண்ணுவார். அவர் வந்து பவுலர்ஸை டாமினேட் பண்ணுவார். கண்டிப்பா. அண்ட் அந்த இதனால தான் வந்து அவருக்கு வந்து அந்த 90 பால்ஸ்க்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் அவரோட இன்ஸ்டிங்ல தான் அதுக்கு முன்னாடி வெப்ஸ்டரோட பால்ல ஒரு 6 அடிச்சாரு. அதுதான் வந்து அவரோட ஷாட் ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு நீங்க வந்து இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு நாள் நீ இதுல ஃபீல்ட்ல ஸ்டே பண்ணணும், ஸ்டே பண்ணி ஆடணும்னு சொல்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கான ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஃபிளாப்பான ஒரு ஷாட் தான் ஆடினாரு. அதுவும் அது அதுவும் ப்ராப்பரா செட் பண்ணி தான் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு என்னமோ. அதுதான் இந்த இடத்துல தான் அவங்களுக்குமான கிரெடிட்டுமே நம்ம கண்டிப்பா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம பேட்ஸ்மேன்ஸ் லூஸ் ஷாட்ஸோ இல்லை அவங்களோட லேக் ஆஃப் அந்த கான்சென்ட்ரேஷன்ல தாண்டினாலும் அவங்களோட பவுலிங் கிட்டத்தட்ட நடுவுல எல்லாம் 1 ரன் பெர் ஓவர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு டயத்துல வந்து வெப்ஸ்டர் வந்து அவரோட ஸ்பெல்லில் லூஸ் பாலே இல்லை, போலன் வந்து அவ்வளோ டைட் லைன் அண்ட் லென்த்ல போட்டுட்டு இருந்தாரு. அப்படி லைன் அண்ட் லென்த்தை மெயின்டைன் பண்ணாங்கல்ல, அதுல இருந்து இந்தியன் பவுலர்ஸ் எங்க மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸப்ட் பும்ரா சொல்றேன். அதான் நான் எக்ஸாக்டா சொல்ல போனா அந்த லைன் அண்ட் லென்த்தே நம்ம மிஸ் பண்றோம் மொத்தமா. எனக்கு தெரிஞ்ச பும்ராவும் பேர்த்ல வந்து நம்ம விளாண்டப்போ வந்து கிட்டத்தட்ட ஹர்ஷித் ராணா முதற்கொண்டு லைன் அண்ட் லென்த் பர்ஃபெக்டா போட்டாரு. ஓகே. அந்த லைன் அண்ட் லென்த் வந்து கோர்ஸ் ஆஃப் இந்த சீரீஸ்ல வந்து எங்க போச்சுன்னு தெரியல. அது யாரோட ஃப்ளா, யாரோட ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. ஒரு சைடு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்பெல் வந்து நிறைய ஒரே பவுலர் போடுறாரு. சில சமயம் ஒரு பவுலர் வந்து அவரோட ஸ்பெல்லு முடிச்ச அவர் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பெல்லே இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருந்தப்போ அண்ட் சிராஜோட மீடியோக்கரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து அவரோட லைன் அண்ட் லென்த்லாம் சுத்தமா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தா அவர் பயங்கர மோசமா போட்டுட்டு இருந்தாரு ஹெட் செஞ்சுரி அடிக்கிறப்பலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ் அவுட் ஆயிருக்கு. ஆனா இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து ஈவன் தோ 400+ அடிச்ச டைம்ல கூட லைன் அண்ட் லென்த் ப்ராப்பரா ஹேசல்வுட் மெயின்டைன் பண்ணாரு. அவருக்கு விக்கெட்டே விழுகல அந்த இன்னிங்ஸ்ல. அந்த இன்னிங்ஸ்ல வந்து அந்த அந்த பிச்சே டெட் ரப்பரா மாறிடுச்சு. ஆனாலும் அவர் லைன் அண்ட் லென்த் மிஸ் பண்ணாம தான் இருந்தாரு. நம்ம வந்து அந்த விஷயத்துல வந்து பண்ண மாட்டோம். அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிளான் டோட்டலா. மாத்திடுறாங்களோ கொஞ்சம், ரொம்ப அந்த ஸ்டிக் டு த அந்த ஒரு பிளான்ல இல்லாம ஆமா, மாத்திடுறாங்கன்றீங்களா? ஆமா, எக்ஸாக்ட்லி. அது வந்து இப்பனா அடிக்க ஆரம்பிச்ச உடனே ஃபீல்ட் ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. ஓகே. கேப்டன் ரோஹித் இருந்தப்போ ஃபீல்ட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டார். ஃபீல்ட் ஸ்ப்ரெட் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி தான் பவுலிங் போடணும்.
ஸோ ஓகே. அப்படியே அந்த லைன்ல இருந்து மிஸ் பண்றாங்க. அந்த டைமும் வந்து ஒரு அஃபென்சிவ் ஃபீல்ட் செட்டப் வச்சு ஒரு சைடா ஃபீல்டை பேக் பண்ணி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு விக்கெட் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணும். ரன்ஸ் போகுதுனாலும் பரவாயில்லன்னு நினைச்சு பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல தான் வந்து அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. லைன் அண்ட் லென்த் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அவங்க திரும்ப திரும்ப நமக்கு ப்ராப்பரா என்ன சொல்றது, லூஸ் பால்ஸ் கொடுக்கலன்னா நம்ம வந்து ஒரு லூஸ் ஷாட் கண்டிப்பா ஆட போறோம்ன்றது அவங்களுக்கு தெரியுது. விக்கெட் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, 5-6 ஓவருக்குள்ள இருக்குன்னா அவங்க அதை எய்ம் பண்ணி தான் போறாங்க. நம்ம ஓகே. அதை மிஸ் அவுட். ஓகே. ஸோ அப்படியே கேம் முடிகிறப்போ அந்த பியூர் சினிமா இதுதான் ஒரு பிஜிடி அப்படின்ற லெவலுக்கு ஒன்று நடந்துச்சு. அவருமே ரெடியாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? நான் சண்டைக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவரோட ஈவன் வார்த்தைகளை தாண்டி அவர் பேட்லேயுமே அப்படி தான் இருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து பும்ரா டவுன் விக்கெட் வந்து ஒரு 4 அடிக்கிறாரு. அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? இந்த இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க பேண்டர்? பேண்டர் காட்டுல பேண்டர் ஒரு கிடையாது. சண்டை மாதிரி தான் போய்கிட்டு ஆமா. இருக்கு. அதான் கிட்டத்தட்ட. ஆனா அவர் வந்து அவருக்கு என்னன்னா, ஒரு இப்போதான் அவர் டெபியூ பண்ணியிருக்காரு. ஒரு பிரைம் பவுலரை அட்டாக் பண்ணி தான் ஆடணும். அவருக்கு வந்து அவர் கிளியர் மைண்ட் செட்ல இருக்காரு. அவரோட நேச்சுரல் கேம் அதுதான். ஓகே. அவர்கிட்ட அவங்க பெருசா எக்ஸ்பெக்டும் பண்றது இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியன் போர்டு கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது அவர்கிட்ட. அவர் குவிக் 30 அடிச்சுட்டு அவுட் ஆனாலும் அவர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்றப்போ அவர் அந்த ஃபர்ஸ்ட் பாலே இறங்கி ஆடுறது வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் அவருக்கு. ஆனா அந்த தேவையில்லை. அந்த வேர்ட் வந்து ஷேர் பண்றதுலாம் பும்ராட்ட ஷேர் பண்ணது தேவையில்லை. அது வந்து ஆப்போசிட்ல கவாஜாக்கு தான் அஃபெக்ட் ஆகி அடுத்த பாலே அவர் டிஸ்மிஸ் நம்பர் ஆறாரு. 7 தானே இருந்தேன் அப்படின்னு மீம் கூட போட்டிருந்தாங்க. அப்படி அதுதான். பார்த்தா அதான் கவாஜா வந்து இந்த சீரீஸ் முழுக்க வந்து கிட்டத்தட்ட பும்ராவோட பன்னியா தான் இருந்திருக்காரு. ம். பும்ரா வந்து அவர் 6 தடவை டிஸ்மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த சீசன், இந்த சீரீஸ் முழுக்க. ஸோ ஓகே. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அது கான்ஸ்டாஸ் பண்ணதுக்கு வந்து அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஓகே. ஓகே. நாளைக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியன் இந்தியன் சைட்ல இருந்து, இந்தியன் பவுலிங் அட்டாக்ல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்ல இது இன்னைக்கு ஈவினிங்ன்றது கொஞ்சம் இந்தியா பேட்டிங் ஐ மீன் பவுலிங் வர லேட் ஆகும் பட்சத்திலே இன்னும் கொஞ்சம் அவங்கள முன்னாடி வர வச்சிருந்திருக்கலாமோ? அந்த நம்ம டெய்ல்ஸ் வந்து கொஞ்சம் பேட் பண்ணது நல்ல விஷயம் தான். ரன் வருது. ஆனா அட் த சேம் டைம் பேக் ஆஃப் த மைண்ட்ல இல்ல அவங்கள இன்னும் கொஞ்சம் ஓவர் ஆட விட்டா ஈவினிங்லேயே விக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருந்துச்சு. இப்ப காலையில வரும்போது எப்படி இருக்கும் கண்டிஷன்ஸ்? அவங்களுக்கு ஃபேவரா இருக்குமா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இன்னுமே ஸ்டில் வந்து பேட்டிங்க்கு வந்து அவ்வளோ நல்ல கண்டிஷன்ஸ்லாம் இன்னும் ஆகல. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எப்படி அவங்க அந்த பிங்க் பால் டெஸ்ட்ல அட்டன் இது பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட விளையாட போறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க வந்து மெக்ஸ்வீனியும் லபுஷேனும் தான் வந்து பயங்கரமா டிஃபென்சிவா ஆடி கொடுத்து ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணாங்க. ஓகே. அந்த மாதிரி தான் அந்த தடவை அவங்களோட அப்ரோச் இருக்க போகுது. நம்ம அப்ரோச் வந்து திரும்ப வந்து லைன் அண்ட் லென்த்தை ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு பும்ரா அவருக்கு இப்ப தெரியும் அவர் ஒரு கேப்டன் எடுத்துட்டாரு. ஸோ வந்து அவர் வந்து அவருக்கு எவ்வளவு ஸ்பெல் போடணும்னு தெரியும். அடுத்து சிராஜ், தேர்ட் பேசரா இருக்கிற பிரசித் கிருஷ்ணா இந்த பிச்ல வந்து கிட்டத்தட்ட அவரோட ஹைட்டுக்கு வந்து அவர் அந்த ஆட் பவுன்சஸ்லாம் அவர் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே. அவர் அந்த பவுன்சர்ஸை வந்து எவ்வளோ ப்ராப்பரா பிக் பண்றாரு. ஏன்னா ரேண்டமா பவுன்சர்ஸ் போடாம எப்படி வந்து ப்ராப்பரா வந்து பேட்ஸ்மேனை வந்து டிஃபை பண்ற மாதிரி ஒரு பவுன்சர்ஸ் போடுறாருன்ற பார்க்கணும். ஸோ இந்த 3 பவுலர்ஸோட ரொட்டேஷன் ஸ்பெல் எப்படி இருக்குது, நிதிஷ்குமார் ரெட்டியோட ஸ்பெல் எப்படி இருக்கு, அதெல்லாம் அவங்க எனக்கு தெரிஞ்ச பும்ரா அது வந்து அதுதான் அவர் யோசிப்பார். அவர் வந்து அடுத்தடுத்து டக்குன்னு விக்கெட்ஸ் எடுத்து பேக் டு தி கேம் வரணும். பர்த்ல எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி பேக் டு தி கேம் தான் வரணும். எனக்கும் அதான் தோணுது. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன லீடாச்சும் எடுத்துடணும். ஒரு 20 ரன்ஸ் லீட் அந்த மாதிரியாச்சும் எடுக்கணும். அவங்கள கொஞ்சம் பேட் பண்ண விட்டோம் ஃபர்ஸ்ட் செஷன் வரைக்கும், ஒரு பெரிய விக்கெட் உழுகாம அவங்களை நிக்க வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களை எடுக்கிறது கஷ்டம். ஓகே. நானுமே அதான் சொன்னேன். நாளைக்கு குரூஷியலான அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல இந்தியன் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அவங்களோட விக்கெட்ஸ் எப்படி எடுக்க போறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த கேமோட கோர்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.